கிறிஷ் என்னோட மகன் தான் அப்படிங்கிற மாதிரியா ஒத்துக்கிட்ட ரோகிணி மனோஜ் கேட்ட கேள்வி முத்து பண்ண செயல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கிறிஷை முத்து அண்ட் மீனா பார்த்தீங்கன்னா விஜயாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர, அதனால் ரோகிணி பார்த்தீங்கன்னா இப்போ புது பிரச்சனையிலையும் சிக்கிறாங்க. அதே போல் ரோகிணியோட அம்மா பேசின வார்த்தையை கேட்டு முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகமும் வருது. ஸோ இந்த நிலையில தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் ஹாஸ்பிட்டலில் வச்சு கிறிஷோட அத்தை இந்த அம்மாவையும் இந்த சின்ன பையனையும் விட்டுட்டு வெளிநாட்டில் என்ன வேலை தான் பார்க்குதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியா முத்து திட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரோகிணி கோவமாகி அடுத்தவங்க என்ன பண்ணா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியா கேட்க முத்துவும் மீனாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறமா நான் அங்கிருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு ரோகிணி அங்கிருந்து கிளம்பி வந்ததும் மீனாவும் முத்துவும் கிறிஷோட பாட்டிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது டாக்டர் வந்து இன்னும் 2 நாளில் கட்டை பிரிச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் இதை பற்றி ரோகிணி கிட்டே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணியோட அம்மா தனியாக ஃபோன் எடுத்துக்கிட்டு போய் பேசிகிட்டு இருக்கும்போது முத்து பில்லை கட்டிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையுமே பண்ணுறாரு. அப்போது ரோகிணியோட அம்மா நாங்கள் இங்கேயே இருக்கோம், இல்லைனா ஏதாச்சும் ஹோட்டலில் தங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னாலும் கேட்காம முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இன்னொரு பக்கத்தில் ரோகிணி ஹாஸ்பிட்டலில் என்னாச்சுன்னே தெரியலையே, அம்மா ஃபோன் பண்ணால் கூட எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரியா பதற்றத்தோடு இருக்க அந்த நேரத்தில் மீனா வீட்டுக்கு வராங்க. மீனாவை பார்த்ததும் மீனா கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ரோகிணியோட அம்மாவோட முத்து கிறிஷை தூக்கிக்கிட்டு வராரு. அதை பார்த்து விஜயா இவங்களை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரியா திட்ட, அதுக்கு முத்துவும் மீனாவும் ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயங்களை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே விஜயா இந்த வீட்டில் தங்குறதுக்கு எங்கே இடம் இருக்குது, இது என்ன சத்திரமா இல்லை ஹாஸ்பிட்டல் வாடா, எல்லாரும் இங்கே வந்து தங்க இந்த மாதிரியா திட்ட, அதுக்கு அண்ணாமலை விஜயாவை திட்டுறாரு. அப்போது மனோஜ் நான் ரோகிணியை காணலை அப்படிங்கிற மாதிரியா தேடி போனப்போ இவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம், அப்போது இந்த அம்மா உறுதியாக ரோகிணி வருவாங்கன்னு சொன்னாங்க, அதே போலவே ரோகிணி மறுபடியும் வந்துட்டா, இந்த அம்மா ஒரு நாளைக்கு இங்கே இருந்துட்டு போகட்டுமே அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, ரோகிணியும் இந்த ரூம்லையே தங்கட்டும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிவிட்டு அதான் மனோஜி சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, விஜயா இந்த பையனை இங்கே தங்க வச்சா இதை சொல்லி இந்த பையனோட அம்மா அப்பா எல்லாருமே இங்கே வந்து தங்கிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியா கேட்க, அதுக்கு மீனா இந்த பையனுக்கு அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் அண்ணாமலை உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரியா ரோகிணியோட அம்மா கிட்ட கேட்க, அந்த பொண்ணு துபாயில் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரியா ரோகிணியோட அம்மா சொன்னதும் அதை கேட்டு முத்து அதிர்ச்சி அடைகிறாரு. அதோட முத்துவுக்கு சந்தேகமும் வருது. ஆனாலும் அதை வெளியே காமிச்சிக்காம குழந்தைய ரூம்குள்ளே போய் தூங்க வச்சுட்டு இந்த அம்மா இன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா ரோகிணி கிட்ட விஜயா இந்த அம்மாவை பார்க்குறதுக்கு ஊமக்கொட்டா மாதிரி இருந்து எல்லா விஷயத்தையும் சாதிச்சிடும் போல தெரியுது, அது மொழியை பார்த்தாலே சரியாக தெரியல, இந்த பையனை வேற தூக்கிக்கிட்டு வருது, அது என்ன பொறப்புனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் ரோகிணி அத்தை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரியா கத்துறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பேசுகிறது அந்த அம்மாவுக்கு கேட்டுட போகுது அப்படிங்கிற மாதிரியா விஜயாவை சமாளிக்கவும் செய்கிறாங்க. அதுக்கு விஜயா உனக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் தரேன், நீ தான் ஏதாச்சும் பிளான் போட்டு இந்த பையனையும் அவங்க பாட்டியையும் இந்த வீட்டை விட்டே வெளியே திறத்தணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு போக அதை நினச்சி யோசிச்சபடியே ரோகிணி நிற்கிறாங்க. ஸோ இதோட இன்னும் எபிசோட் முடிஞ்சுது. இதை தொடர்ந்து நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியான வீடியோவில் ரோகிணி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கிறிஷ் அத்தை நீங்கள் ஏன் என்னை பார்க்க வரல அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறது போல் கனவு கண்டு புலம்புறாங்க. அதுக்கப்புறமா தன்னோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கிறிஷ் என்னோட பையன்தான், நான் தான் அவனை பெத்தெடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறத கிறிஷ் கேட்டுடுறாரு. ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.